ஜெய்பீம் வந்து அதை மாத்திச்சு. ஒரு சமூகத்துக்கான படமே வந்து ஒரு பெரிய ஸ்டார் பண்ணும்போதோ அண்ட் அது மாதிரி ஒரு ஒரு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் பொழுது ஒரு பெரிய ஸ்டார் வந்து அந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ள பண்ணும்பொழுது அந்த படம் எப்படி ரிசீவ் ஆச்சு, உலகம் ஃபுல்லா அது எப்படி இதுவாச்சு, அந்த பாடல்கள் எப்படி பண்ணுச்சுன்றது இருக்கு. ஸோ வந்து நான் இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. நான் எப்பயுமே நல்ல படங்கள் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச படங்கள், அது நல்ல படங்கள்னு சொல்றத விட எனக்கு ஒத்து போச்சு. அந்த படங்கள்ல என்னால கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது. பட் இப்ப என்ன எல்லா மாதிரி படங்களும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம எப்ப வரோம் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய படத்துக்குள்ள நம்ம பண்ற ஒர்க் போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தலகோதும் இளங்காத்து பாட்டு வந்து இப்ப நான் ஒரு சின்ன படத்துல பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 10 வருஷம் கழிச்சு வந்து கேட்பீங்க, ஒரு செம்ம பாட்டு போட்டிருக்கீங்க, அது ஹிட்டே ஆல, ஐ ஃபீல் பேட் ஃபார் யூ அப்படின்றது கேட்கறது கொஞ்சம் காண்டாகுது இப்ப இதனால. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, இந்த அனுதாபத்தால கொல்றீங்க கலைஞர். நான் சொல்லிடுறேன், அது வந்து நிறைய நல்ல கலைஞர்கள் இங்க அனுபவிச்சிருக்காங்க. பட் அவங்க பிரச்சனை கிடையாது, அவங்க பண்றதா அவங்க பண்றாங்க. ஆனா இந்த ஆடியன்ஸ் பேசுறது இருக்கு தெரியுமா, அது வந்து நீங்க ஏன் பெரிய படம் பண்ணக்கூடாது, நீங்க இதை பண்ணக்கூடாது, நீங்க நம்ம பண்ற நம்ம தான் தீர்மானிக்கிறோம். ஸோ இப்ப அதை பண்ணக்கூடாதுங்கிறது என் பிரச்சனை இல்லை அப்படின்ற சொல்றதுக்கு தான் சொன்னேன்.